ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் பி சேனல். நான் ஆர்கே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லிங்க்டின்ல நம்ம ப்ரொஃபைலை வந்து எப்படி ப்ராப்பரா அப்டேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னால நம்ம தமிழ் டெக் பி சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல நோட்டிஃபிகேஷன் பட்டன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் புதுசா போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ நம்ம லாஸ்டா என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, லிங்க்டின்ல நம்ம ப்ரொஃபைல வந்து எப்படி அப்டேட் பண்றது, அதனால என்ன யூஸ் இருக்கு அப்படின்றத ஓவர்வியூ பார்த்தோம். இது வந்து பார்ட் 2 தான். இது மூலமா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னாக்க, உங்க ப்ரொஃபைல் எப்படி ப்ராப்பரா அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்றது மூலமா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜஸ் கிடைக்கும். இன்கேஸ் நீங்க ஒரு ஜாப் சர்ச்ல இருந்தா அதுக்கு எப்படி யூஸ் ஆகும். இல்ல நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க. நீங்க ஏதாவது சர்வீஸ் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு எப்படி லிங்க்டின் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, இதான் உங்களோட லிங்க்டினோட ஹோம் பேஜ். நீங்க பார்த்தீங்கன்னாக்க, இந்த இடத்துல உங்களுக்கு லிங்க்டின் ஹோம் இருக்கும். இந்த இடத்துல ஹோம் பேஜ், ஹோம் இதெல்லாம் ஃபீடுன்னு சொல்லுவோம். நீங்க Facebookல எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாரி ஃபீடு. இதுல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், இந்த மீன் இருக்கு இல்லையா? இந்த டவுன் ஏரோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வியூ ப்ரொஃபைல் கொடுங்க. வியூ ப்ரொஃபைல் கொடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர். ப்ராப்பரா ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ப்ரொஃபைல் பிக்சர உங்களோட ஃபேஸ் வந்து 70% இல்ல 60% நல்லா தெரியிற மாரி ஒரு ப்ரொஃபைல் பிக்சர வந்து செட் பண்ணுங்க. நம்ம தமிழ் டெக் சேனலோட லோகோ செட் பண்ணியிருக்கேன். அதே போல பேக் எண்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த பேனர் வந்து நீங்க செட் பண்றது ஆல்வேஸ் குட். நீங்க இன்கேஸ் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னாக்க. ஸோ இந்த பேனர்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு பேனர் வந்து டிசைன் பண்ணிட்டு அந்த பேனர் எப்படி இருக்குன்னா, உங்களோட இன்ஃபர்மேஷன் நீங்க என்ன சர்வீஸ் ஆஃபர் பண்றீங்க, அதனுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் என்ன, அதனுடைய அட்வான்டேஜ் என்னன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கணும். அவங்க பார்த்த உடனே அதை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்க இத பேனர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து நீங்க இந்த ஓப்பன் டூ இருக்கு இல்லையா? இத வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த ஓப்பன் டூ போனீங்கன்னா, இந்த இடத்துல ஹையரிங் இருக்கும். இல்ல புரொவைடிங் சர்வீசஸ். ஹையரிங்ன்னா நீங்க ஹெச்ஆரா இருந்தா உங்களுக்கு ஹையர் பண்றது இன்ஃபர்மேஷன் நீங்க குடுக்கலாம். இல்லனாக்க நீங்க ஜாப் சர்ச் இல்ல நீங்க ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த புரொவைடிங் சர்வீசஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்க, இந்த இதுல வரும். அதாவது இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஆப்ஷன்ஸ் வந்து சொல்லுவோம். இதுல வந்து கன்டின்யூ குடுங்க. இந்த இடத்துல கன்டின்யூ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல ஆட் சர்வீசஸ்ன்னு இருக்கு இல்லையா? இத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டிஃபரெண்ட் சர்வீசஸ் இருக்குங்க. பாருங்க. அக்கவுண்டிங் இருக்கு, கோச்சிங் அண்ட் மென்டாரிங் இருக்கு, கன்சல்டிங் இருக்கு, டிசைன், ஈவென்ட் மேனேஜ்மென்ட், ஃபைனான்ஸ், ஹோம் இம்ப்ரூவ்மென்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்சூரன்ஸ் இந்த மாரி நெறைய இருக்கு. இதுல இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடில இருக்கேன் அப்படின்றதுனால, எனக்கு தேவை ஐடி கன்சல்டிங் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு நான் ஐடி கன்சல்டிங் ரிலேட்டடா நான் சர்வீஸ் குடுக்குறேன் அப்படின்னா, இந்த சர்வீஸ் வந்து ஆட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நீங்க வந்து 10 சர்வீசஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இத ஆட் பண்ணீங்க அப்படின்னா, கிளிக் டன் குடுங்க. உங்களுக்கு பாருங்க இந்த இடத்துல ஐடி கன்சல்டிங் ஆட் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து நீங்க இன்கேஸ் நீங்க வந்து ஃபைனான்ஸ்ல வந்து ஏதாவது நீங்க செய்றீங்க அப்படின்னாக்க, அக்கவுண்டிங் பண்றீங்கல்ல, புக் கீப்பிங், ஃபைனான்சியல் அக்கவுண்டிங் இந்த மாதிரி ஏதோ உங்களுக்கு நீங்க நீங்க வந்து அந்த ஃபீல்ட்ல நீங்க வந்து ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா, அத வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நான் அக்கவுண்டிங் செலக்ட் பண்ணுங்க. ஓகே. சேவ் குடுத்துக்கங்க. அதாவது டன் குடுங்க. டன் குடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல முடிஞ்சுது. இந்த இடத்துல நீங்க டீட்டெயிலா குடுத்துக்கலாம். இந்த சர்வீஸ் வந்து நீங்க எப்படி பண்றீங்க? என்ன பண்றீங்க? இதுல அதேபோல இந்த இடத்துல எந்த லொகேஷன் பிளஸ் வந்து ஐ அம் அவைலபிள் ஃபார் ஒர்க் ரிமோட்லின்றது இருக்கு. இதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சர்வீசஸ் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து டீட்டெயிலா போடுங்க. ஸோ அது வந்து உங்க ப்ரொஃபைல வியூ பண்றவங்களுக்கு நீங்க என்ன சர்வீஸ் ஆஃபர் பண்றீங்க? அது மூலமா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நீங்க கிளியரா சொல்ல முடியும். இதுல வந்து நெக்ஸ்ட் வந்து குடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் குடுத்துட்டீங்கன்னா, இந்த இடத்துல இந்த மாரி காட்டும். ஸோ பப்ளிஷ் குடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஓப்பன் டூ ஒர்க் நம்ம ஏற்கனவே நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஓப்பன் டூ ஒர்க் வந்து என்ன மாரி ஓப்பன், அதாவது என்ன பொசிஷனுக்கு, என்ன மாரி ஒர்க்கு, என்ன லொகேஷன்ஸ் எல்லாம் இந்த மாரி இருக்கு. ஸோ இத வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு, நீங்க இமிடியேட்டா ஜாயின் பண்ண இருக்கீங்கன்னா, இமிடியேட் ஜாயினருக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க ஃபுல் டைம் குடுத்துக்கலாம். கான்ட்ராக்ட், பார்ட் டைம், இன்டர்ன்ஷிப் இல்ல டெம்பரரி இந்த மாரி. நீங்க ஸ்டூடெண்ட்டா இருந்தா இன்டர்ன்ஷிப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு வந்து ப்ராப்பரா இருக்கும். சேவ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கீழ இதெல்லாம் ஆட் ஆயிடும். சரிங்களா? அதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னாக்க, கீழ நீங்க என்னென்ன போஸ்ட் எல்லாம் நீங்க இதுவரைக்கும் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுல கேர்ஃபுல்லா இருங்க. ஃபர்ஸ்ட் திங் நீங்க வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னா, ஏதாவது பொலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இல்ல இது ரிலிஜன் பத்தினது, இல்ல யாராவது மிம்மி மாரியான இன்ஃபர்மேஷன், கிண்டல் பண்ற மாரி, இல்ல டீஸ் பண்ற மாரியான இன்ஃபர்மேஷன் வந்து போஸ்ட் பண்ணாதீங்க. என்ன ரீசன் அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல எதுக்காக இந்த ப்ரொஃபைல வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களோட பிசினஸ்க்காகவோ, உங்களோட ஜாப் சர்ச்சுக்காகவோ, இல்ல உங்களோட நெட்வொர்க் வந்து எக்ஸ்பாண்ட் பண்றதுக்காகவோ நீங்க வச்சிருக்கீங்க. அப்படிங்கும்போது உங்க வொர்க் இல்ல ப்ரொஃபஷன் ரிலேட்டட் போஸ்ட்ட மட்டும் போடுங்க. அப்பதான் இப்ப நான் வந்து ஒரு ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்கறேன்னா, அந்த ப்ரொஃபைல் வந்து
யார் யாரெல்லாம் இருக்காங்க, அந்த ப்ரொஃபைல்ல அந்த பெர்சன் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காரு, என்னென்ன போஸ்டிங் ப்ரீவியஸா போட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்பேன். அப்ப பார்க்கும்போது நீங்க ஒரு காமெடியா இருக்கிறதோ, இல்ல ஒரு ஜாப் நீங்க லாஸ் பண்ணத பத்தியோ, இல்ல யாரையாவது கிண்டல் பண்ற மாரி ஒரு மிம்மியோ நீங்க போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இல்ல பொலிட்டிக்கலா ஒரு ஒரு போஸ்ட் போட்டிருக்கீங்கன்னா, அது வந்து என்ன இம்ப்ரெஸ் பண்ணாது. இல்ல நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, என்னோட ப்ரொஃபைல பார்க்குற ஹெச்ஆருக்கும் அது வந்து பெரிய இம்ப்ரஷன் வந்து கிரியேட் பண்ணாது. ஸோ அது வந்து உங்கள பத்தின ஒரு நல்ல அபிப்பிராயத்த குடுக்காது. அதனால அந்த மாரி அவாய்ட் பண்ணிக்கங்க. உங்களோட வொர்க் இல்ல உங்களோட பிசினஸ் இல்ல உங்க ப்ரொஃபஷன பத்தி மட்டும் உங்க ப்ரொஃபைல்ல வந்து லிங்க்டின் ப்ரொஃபைல்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஈவன் சொல்லப்போனா நம்ம இந்தியால வந்து இப்போ லிங்க்டின் ப்ரொஃபைல லைட்டா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பட் யுஎஸ், யுகே, ஓவர்சீஸ் நீங்க வந்து ஜாப் அப்ளை பண்ணீங்கன்னா, அப்போ உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல்ல வந்து பாருங்க இந்த லிங்க்க வந்து கேட்பாங்க. இந்த லிங்க்க வந்து நீங்க குடுக்க வேண்டியிருக்கும். அந்த லிங்க்க வந்து அவங்க எடுத்து செக் பண்ணுவாங்க. நீங்க என்னென்ன பண்ணியிருக்கீங்க, பாஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்றத இன்ஃபர்மேஷன செக் பண்ணுவாங்க. ஸோ, அதனால அந்த மாரியான விஷயத்த அவாய்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ணலாம்னாக்க, கீழ எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு இந்த இடத்துல இருக்கு இல்லையா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல போயிட்டு இப்ப எக்ஸாம்பிள் வந்து நான் ஏற்கனவே ஒரு ஒரு பொசிஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப ப்ரீவியஸா நான் என்னோட ஏதோ ஒரு லொகேஷன்ல இல்ல ஒரு கம்பெனில வொர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க, அதுல சீனியர் கன்சல்டன்ட் சீனியர் கன்சல்டன்ட்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். எம்ப்ளாய்மென்ட் டைப் வந்து ஃபுல் டைமு. கம்பெனி நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். லொகேஷன் வந்து சென்னைன்னு வச்சுக்கோங்க. லொகேஷன் வந்து சென்னைன்னு போட்டாச்சு. என்ன டேட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணேன், எந்த இயர். எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ மே மந்த் ஸ்டார்ட் பண்ணேன். மார்ச்ல ஸ்டார்ட் பண்ணேன். 2015ல ஜாயின் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஜாயின் பண்ணிட்டு எண்ட் டேட் வந்து இந்த இடத்துல கொடுக்க வேண்டியிருக்கும். கரண்ட்லி இந்த ரோல்ல வந்து இந்த நான் கரண்ட்டா ஒர்க் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அப்போ எண்ட் டேட் என்னன்னு இருக்கும். இப்போ அதுக்கடுத்து நான் வந்து ஒரு ஜூன்ல முடிச்சிட்டேன். 2015 டு 2019 வரைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல உங்க ஜாப பத்தி ஃபுல்லா கொடுங்க. நீங்க என்ன டீடைல்ஸ் பண்ணணும், என்ன ஒர்க் பண்ணீங்க, அதுல என்ன மேஜரா நீங்க பண்ணீங்க, என்ன ஸ்கில் இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எஸ்ஐபி செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தேன். அப்போ என்னோட எஸ்ஐபி செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கு அடுத்து அக்சஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கீழேயே இந்த இடத்துல சஜஷன் வந்து கொடுப்பாங்க. இந்த சஜஷன் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்றத ஸோ நீங்கள் வந்து எனக்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ரிலவெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் இல்லை ஃபோட்டோ இல்லை வீடியோ ஏதாவது ஆட் பண்ணணும் இது ரிலேட்டட் அப்படின்னா இதில் ஆட் பண்ணலாம். பட் இல்லைன்னா சேவ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஜாப் வந்து நீங்கள் லிங்க்டின் மூலமாக சர்ச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வெளியில் ஏதாவது ஜாப் போர்ட்டலோ அப்படின்னு கேட்குறாங்க. நோன்னா வேர் டிட் யூ ஃபைண்ட் திஸ் ஜாப் அப்படின்றாங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் ஹெச்ஆர் கால் பண்ணாங்க உங்களுக்கு அப்படின்னாக்க இல்லை ரெஃபரல்னா ரெஃபரல் கொடுத்துக்காங்க. சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சேவ் பண்ணினா உங்களுக்கு கீழே பாருங்க இந்த இடத்துல உங்களோட டீடைல்ஸ் வந்து ஆட் ஆகும். அதாவது நான் சீனியர் கன்சல்டண்டா இன்ஃபோசிஸ்ல 4 இயர்ஸ் அண்ட் 4 மந்த்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல ஆட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல என்னோட ஸ்கில்ஸ் என்னன்றதும் ஆட் பண்ணிருக்கு. நீங்க இன்கேஸ் ஏதாவது இது ரிலேட்டடா குவிஸ் எடுக்கணும், அதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணணும்னா இந்த குவிஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல என்னென்ன நீங்க பண்றீங்களோ அது ரிலேட்டடான குவிஸ் வந்து இங்க அவைலபிள் இருக்கு. நீங்க அதை செலக்ட் பண்ணி குவிஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து இந்த இடத்துல உங்களோட ஹோம் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. இங்க கிளிக் பண்ணாலும் சரி, இந்த ஐஎன் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணாலும் சரி. இந்த இடத்துல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, நீங்க இந்த குரூப்ஸ்ன்னு இந்த இடத்துல இருக்கு பாருங்க. அந்த குரூப்ஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. நான் இப்போ வந்து எஸ்ஐபியில் வந்து நான் செக்யூரிட்டியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ எஸ்ஐபி செக்யூரிட்டிக்கு வந்து நான் ஒர்க் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணேன், எஸ்ஐபி செக்யூரிட்டி அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறேன். பாருங்க இந்த இடத்துல எஸ்ஐபி செக்யூரிட்டி அப்படிங்கிறத சர்ச் பண்ணியாச்சு. இதுல குரூப்ஸ்ன்னு இந்த இடத்துல இருப்பாங்க. போஸ்ட், ஜாப்ஸ், பீப்புள் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இதுல குரூப்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணீங்கன்னா எஸ்ஐபி செக்யூரிட்டிக்கு மட்டும் எத்தனை குரூப்ஸ் இருக்கு இந்த மாதிரியான குரூப்ஸ்ல நீங்க போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன இருக்கு காரணம் அப்படின்னா இந்த குரூப்ஸ்ல வந்து நீங்க நிறைய பேர் உங்களோட உங்களோட நல்ல நாலேஜ் இருக்கிறவங்கள இல்லை உங்களோட இன்னும் பெட்டரா கொலாபரேட் பண்றதுக்கு நிறைய யூஸ் ஆகும். இந்த மாதிரியான குரூப்ஸ்ல நீங்க ஜாயின் பண்றது மூலம் உங்களுக்கு தெரியாத விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணலாம். ஸோ அது மூலமா அதாவது ஒரே விஷயத்த நிறைய பேர் கூட டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளோட ஸ்கில் வந்து இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த குரூப்ல வந்து செலக்ட் பண்ணி ஜாயின் கொடுங்க. ஜாயின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் அட்மின் கிட்ட போகும். அவங்க அப்ரூவ் பண்ணா நீங்க இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதாங்க முக்கியம். இந்த மாதிரி குரூப்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சர்ச் பண்ணி நீங்க தாராளமா இந்த குரூப்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க இன்கேஸ் உங்க நெட்வொர்க்ல ஒரு 1000 பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த குரூப்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10
10,000 இல்ல 15,000 இப்ப நம்ம ஜாயின் பண்ண குரூப்ல பார்த்தீங்கன்னா 17,000 பேர் இருந்தாங்க. ஸோ அந்த மாரி நெறைய பேர் கூட நம்மளால ரீச் பண்ண முடியும். அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியும். அவங்க என்ன பண்றாங்கன்றத நமக்கு தெரிஞ்சு நம்ம சில விஷயங்கள கத்துக்க முடியும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்னோட குரூப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய குரூப்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். எம்எஸ் எக்ஸெல், பிபிஏ மேக்ரோ, பவர் பிஏ டெவலப்பர் இந்த மாரி இருக்கு. எனது இப்ப நான் எஸ்ஏபி செக்யூரிட்டி ரிக்வெஸ்ட் பண்ண குரூப் வந்து அப்ரூவ் ஆனா இந்த இடத்துல வந்துரும். அதுக்கு அடுத்து என்னென்ன ஹேஷ்டேக் வந்து இந்த இடத்துல நான் ஃபாலோ பண்றேன். இப்ப எக்ஸெல் ப்ரொஃபஷனல்ன்றது ஹேஷ்டேக் வந்து நான் ஃபாலோ பண்றேன். இப்ப பாருங்க இந்த இடத்துல ஃபாலோவிங் வருது இல்லையா? அதே போல உங்களுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல்ன்றதும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஃபாலோவிங் இருக்கு. இந்த மாதிரி நீங்க நெறைய பெர்சன வந்து ஃபாலோ பண்ணலாம். பிளஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட டாபிக் உங்க பிசினஸ் இல்ல, உங்க ஜாப் இல்ல, உங்க ப்ரொஃபஷன் ரிலேட்டடா டாபிக்க வந்து நீங்க சர்ச் பண்ணி அத ஃபாலோ பண்ணலாம். அதுல நெறைய பேர் போஸ்ட் போடுவாங்க. அதுல அது மூலமா நெறைய விஷயத்த நீங்க கத்துக்க முடியும். சரிங்க. இதுதான் இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எப்படி ப்ரொஃபைல வந்து ப்ராப்பரா அப்டேட் பண்றது அப்படிங்கிறது பத்தின வீடியோ. இது நீங்க பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்டின்னீங்கனாக்க, இப்ப நான் சொன்ன ப்ரொசீஜர் பேஸ் பண்ணி நீங்க அப்டேட் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு நெறைய ஜாப்ஸ் சர்ச் பண்றது ஈஸியா இருக்கும். உங்களுக்கு வந்து நெறைய ஹெச்ஆர்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா டைரக்ட்டா கனெக்ட் பண்ணுவாங்க. இல்ல நீங்க ஒரு ஜாப் ஓப்பனிங் வந்து வேற எங்கேயாவது வந்து ஒரு கம்பெனில தெரிஞ்சிருக்கு அப்டின்னா, அதுல உங்க கனெக்ஷன்க்கு யாராவது இருக்காங்க அப்டின்னா, அவங்க கிட்ட உங்க ப்ரொஃபைல ஷேர் பண்ணி ரெஃபர் பண்ண சொல்லலாம். ஸோ, அப்போ உங்களோட ஹைரிங் சான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இல்ல நீங்க ஏதோ ஒரு சர்வீஸ் குடுக்குறீங்க. இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபின்ற ஒரு சர்வீஸ் நீங்க பண்றீங்க அப்டின்னாக்க, அத வந்து நீங்க இங்க ஷேர் பண்ணி உங்க பிசினஸ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். எந்த ஏரியால, எங்க, எப்படி பண்றீங்க? என்ன மாரி ஃபோட்டோகிராஃபி இப்ப வைல்ட் ஃபோட்டோகிராஃபியா இல்ல இல்ல மேரேஜ் இல்ல சம்திங் ஏதோ ஒரு அக்கேஷன்ஸ் அந்த மாரியான சர்வீசஸ் வந்து நீங்க குடுக்கலாம். இல்ல நீங்க ஒரு கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்றவராவே இருந்தா கூட, உங்களோட பிசினஸ் வந்து இங்க நீங்க ப்ரமோட் பண்றது மூலமா உங்களோட பிசினஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து இப்ப நீங்க ஒரு ட்ரெய்னிங் குடுக்குறீங்க அப்படின்னா, உங்களால ஈஸியா இங்க அத போஸ்ட் பண்ணி உங்க ட்ரெய்னிங்க்கான ஆடியன்ஸ வந்து நீங்க இங்க கேதர் பண்ண முடியும். ஏன்னா, நீங்க என்ன பண்றீங்கன்றத செக் பண்ணிட்டு நீங்க உங்க ப்ரொஃபைல் ரிலவன்ட்டா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட வருவாங்க. அப்போ உங்களோட பிசினஸ் வந்து இன்னும் பெட்டரா இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட சர்வீஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதேபோல நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கல்ல, ஃப்ரீலான்ஸரா நான் இப்ப என்னோட ப்ரொஃபைல் வந்து இந்த இடத்துல ஃப்ரீலான்ஸர்ன்னு ஏன் செட் பண்ணியிருக்கேன்னா, நான் இந்த LinkedIn மூலமா ஃப்ரீலான்சிங் மூலமா நெறையவே எனக்கு பெனிஃபிட்டா இருந்திருக்கு. நெறைய ஒர்க் வந்து நான் ஃப்ரீலான்சிங் பண்ணி குடுத்துருக்கேன். ஸோ அது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமோ இல்ல ஃப்ரீலான்சிங் ஒர்க்கோ கிடைக்கிறதுக்கு இந்த மாரி நீங்க ப்ரொஃபைல அப்டேட் பண்ணா தான் முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பண்ணேன். இன்னொரு ஒன் மோர் பார்ட் வந்து இந்த வீடியோ வந்து பண்ண போறேன். பட் அது கொஞ்சம் டைம் ஆகும். பட் இப்போ நான் சொல்லிக் குடுத்தத மட்டும் இதுல அப்டேட் பண்ணுங்க. உங்களோட ப்ரொஃபைல்ல அதாவது உங்களோட LinkedIn ப்ரொஃபைல் எந்த அளவுக்கு அப்டேட் ஆகுது, இம்ப்ரூவ் ஆகுதுன்றத நீங்களே பார்ப்பீங்க. அது ரியல் டைம்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதேபோல உங்க ஃபிரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. திரும்பவும் இதே போல வேற ஒரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.